பைபிள் பேஸ்ட் சர்ச் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு வந்து பைபிள் பேஸ்ட் நம்ம வந்து பைபிள் பேஸ்ட் சர்ச்ல தான் இருக்கிறோமா? வை திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கடைசி காலத்துல கள்ளர்களும் அல்லது வேதத்தை புரட்டி போடுகிறவர்களும் நிறைய பேர் சபைக்குள்ள வந்தாச்சு. முந்தைய ஒரு காலத்துல சபை வந்து, அதாவது இட் வாஸ் ப்ரொடெக்டட் பை த பிரசன்ஸ் ஆஃப் காட். பிசாசனவன் சபைக்குள்ள வர முடியாமல் தேவனுடைய வார்த்தை வந்து எந்த ஒரு கலப்படம் இன்றி அது வந்து தெளிவிக்கப்பட்டுருச்சு. ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. ஸோ ரீசன்ட் டேஸ் the devil is so clever that he captured the church. இன்னைக்கு சபைக்குள்ள வந்துட்டான், வெளியில கிடையாது. பிசாசு வந்து வெளியில வந்து அவனுடைய வேலை இன்னைக்கு நடக்கவே நடக்காது. உள்ளால சபைக்குள்ளதான் இப்ப நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனாலதான் we should know whether which church are we in. நம்ம வந்து biblical based churchல தான் இருக்கோமா? ஆண்டவர் உருவாக்கின அந்த சபை, ஆண்டவருடைய ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட சபை, அது வந்து biblical based churchல தான் நம்ம இருக்கிறோமா இல்லையா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இன்னைக்கு அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான் இருக்கும். எது biblical based church, எது worldly based churchன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். biblical based church and worldly based church. உலக பிரகாரமான சர்ச் நான் சொன்னேன்னா அது வந்து இட்ஸ் டோட்டலி கண்ட்ரோல்ட் பை த அதாவது டிமானிக் திங்ஸ் ஆர் த சேட்டனிக். ஓகேங்களா? அதனால டைரக்டா சேட்டனிக் சர்ச்னு சொல்ல மாட்டேன். வேர்ல்டி பேஸ்ட் சர்ச் ஆர் த பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச், இதோட கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த வேர்ல்டி பேஸ்ட் சர்ச் எப்படி இருக்கும் அது நான் ஃபர்ஸ்ட் சொல்வேன். அதுக்கு அடுத்து செகண்ட் வந்து இட்ஸ் லைக் பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச் தான் எப்படி இருக்கும்னு. ஓகேங்களா? ஓகே. The worldly based church வந்து seeks to make people happy. ஓகேங்களா? அங்க அந்த ஃபெலோஷிப்புக்கு வந்து அந்த பீப்புள் அப்படியே உற்சாகப்படுத்திட்டு அப்படியே சந்தோஷப்படுத்திட்டு அனுப்புறது தான் அது வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச். ஓகேங்களா? ஆனா அதே இது வந்து பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச் வந்து seeks to make people holy. பரிசுத்தமாக்குறது தான் சபையோட வேலை. சபை இட்ஸ் த சர்ச் இஸ் த ஹாஸ்பிட்டல் ஃபார் த சின்னர். அவங்க அது ஒரு ஹாஸ்பிட்டல் தான். ஓகேங்களா? ஹாஸ்பிட்டல் ஃபார் த சிக் பீப்புள். என்ன சிக் பீப்புள்? வெளியில பிசிக்கல் சிக் பீப்புள் கிடையாது. ஃபார் த சோல். உள்ளால அவங்க வந்து அதாவது கரையோட உள்ளால வந்திருப்பாங்க, அழுக்கோட வந்திருப்பாங்க, ஒர்க் ஆகாம வந்திருப்பாங்க, உள்ளாலோட சோல் ஒர்க் ஆகாம இருக்கும். அதெல்லாம் பெர்ஃபெக்டாக லிவிங்காக மாத்துறது தான் சபையோட வேலை. ஸோ அப்போ வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச் வந்து எப்படி இருக்குன்னா, it seeks to make people happy. people சந்தோஷமா வச்சுக்கணுங்க. அவங்களுக்கு மனசு நோகாம எதை நம்ம பேசிடக்கூடாது, அவங்களை ஹர்ட் பண்ணாம பேசிடக்கூடாது, அவங்கள எப்படியாவது திருப்திப்படுத்தி அப்படியே அவங்களை உசுப்பேத்தி அவங்கள வந்து ஒரு மாதிரி ஆக்கிடணும் அவங்கள. அதுதான் வந்து வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச். But the biblical based church seeks to make people holy. அவனுக்கு ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல. பவுல் சொல்வார், பவுலோட பிரசங்கத்தை பாத்தீங்கன்னா இது பவுலே சொல்வாரு, என்னோட பிரசங்கம் ஸ்ட்ராங்கா தான் இருக்குங்க, என்னோட பிரசங்கம் குத்துற மாதிரிதான் இருக்கும், ஆனா குத்துறது நல்லதுதான், அப்பதான் நீங்க மனம் திரும்புவீங்க, அப்பதான் நீங்க பரிசுத்தமாக வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு பவுல் சொல்வார். ஓகேங்களா? So the people, எந்தெந்த சபை வந்து பீப்புளை சந்தோஷமாக வைக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அப்படியே வந்து மகிழ்ச்சியாக, அவங்க பாவம் பண்ணாலும் பரவாயில்ல அப்படியே தட்டி கொடுத்துட்டே அப்படியே போயிட்டே இருக்கணும். அதுதான் வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச். பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச் seeks to make people holy. இது நம்பர் 1 பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே. நம்பர் 2, the worldly based church seeks the personal fulfillment. அங்க வருகின்ற மக்களுடைய பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டை அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அவனோட லைஃப்ல உள்ள டிசையர், அவனோட லைஃப்ல உள்ள நீட்ஸ் என்ன, அது மட்டும் தான் அவங்க பேசிட்டே இருப்பாங்க. நீ உனக்கு இது இல்லையா, அது இல்லையா, அது வேணுமா, இது வேணுமா, அந்த வேர்ல்ட்லி டிசையர்ஸ் மட்டும்தான் தே ஃபோக்கஸ். ஓகேங்களா? அதே போல பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச் அப்படின்னா எப்படி அவனை வந்து அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், பர்சனல் ஃபெய்த்ஃபுல்னஸ்க்கு கொண்டு வர்றது, என்னுடைய பிதாவுக்கு பிடிச்ச மாதிரி அவனை எப்படி நம்ம உருவாக்குறது தான் பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஏன் உங்களுக்கு 2 டிஃபரன்ஸை காமிக்கிறேன்னா, அப்பதான் யூ வுட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம எந்த ஃபெலோஷிப்ல இருக்கிறோம், நம்ம போற சபை எப்படி இருக்குன்னு யூ வுட் ஏபிள் டு ஈஸிலி டிஃபரன்ஷியேட். ஓகேங்களா? நம்ம வளர்க்கப்பட்ட விதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? அப்போ the biblical based church எப்படி இருக்கணும்னா, it should always makes நம்மளுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ற மாதிரி அந்த சபையை நமக்கு டீச் பண்ணணும். and also it should please the savior.
ஓகேங்களா? மக்களை திருப்திப்படுத்துற மாதிரி பிரசங்கம் இருக்கக்கூடாது. மக்களோட தேவைகளை மட்டும் வந்து அங்க வந்து போக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச். ஓகேங்களா? உலக பிரகாரமான சபைகள். ஓகேங்களா? அதே இது பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச் ஆர் காட்லி பேஸ்ட் சர்ச் வந்து இட் ஷுட் ஆல்வேஸ் ப்ளீஸ் சேவியர். அங்க வந்து தேவன் அதுல மகிமைப்படுறாரா, தேவன் அதுல சந்தோஷப்படுறாரா, நம்ம இன்னைக்கு நடத்துறதன் மூலமாக வந்த ஜனங்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுறாரா, இதுதான் பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச். நம்பர் 2 பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச் வந்து எப்பவுமே அவங்களுக்கு காதுக்கு இனிமையா பேசுற மாதிரி வசனங்களை மட்டும்தான் எடுத்து பேசுவாங்க. அவங்களுக்கு காதுக்கு கேட்கிற அந்த ஸ்வீட் வேர்சஸ், ஓகேங்களா, எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுற வேர்சஸ் மட்டும்தான், பிளெஸிங் வேர்சஸ் மட்டும்தான் எடுத்து பேசுறது வந்து வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச். ஓகேங்களா? அதே போல பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச் எப்படி இருக்குன்னா இட் ஷுட் ஸ்பீக்ஸ் த காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வசனத்தை மட்டும்தான், அதை மோல்டு பண்ணாம, அதை வந்து மாத்தாம, அதை வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருமே, அப்படி இப்படி டைரக்டா சொன்னா ஹர்ட் ஆயிருமே, அதை கொஞ்சம் மொழிக்கு சொல்லுவோமே, அந்த மாதிரி எந்த ஒரு அடல்ட்ரும் பண்ணாம டைரக்டா பேசுறது. தப்புனா தப்பு, இது கரெக்ட்னா கரெக்ட், இதுதான் பைபிள்ல போட்டிருக்குது, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, அப்படியே அந்த 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 வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசுறதுதான் பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு ஹர்ட் ஆயிருமே, இப்படி சொன்னா நாளையில இருந்து அடுத்த வாரத்துல இருந்து ஏன் சபைக்கு வர மாட்டான், பக்கத்து சபைக்கு போயிருவான்னு சொல்லிட்டு பயந்து சரி மக்களை மட்டும் நம்ம வந்து ப்ளீஸ் பண்ணி எப்படியாவது இந்த கிரௌட நான் மெயின்டைன் பண்றதுக்காகவே பேசுறாங்கல்ல, அது வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச். The church is not for you to maintain the crowd. நீங்க அந்த crowd மெயின்டைன் பண்றதுக்காக சபையை நீங்க நடத்துனீங்கன்னா then it's called to be as a worldly based church. இல்லைங்களா? உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை அது ஆண்டவர் கொடுக்கிற ஆத்துமா, நீங்க என்னதான் மெயின்டைன் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் யுவர் சோல் ஆல்சோ. நீங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்காக ரத்தம் சிந்தல, நீங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்காக நீங்க வந்து சிலுவை தூக்கிட்டு மரணத்தை நம்ம ஜெயிக்கல. ஓகேங்களா? நமக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மாவை தேவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளுடைய வேலைன்னு தவிர, ஏன் சபைக்கு வரானா, ஏன் சபைக்குல இருந்து அவன் எப்படி அந்த சபைக்கு போறானா, அது நம்மளுடைய வேலையே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ the church should teach and correct and என்ன சொல்றது, and to instruct and to reprove and to have the correct doctrine according to the word of God. இது biblical based church. காதுக்கு இனிமையா கேட்குது. அதுதான் 2 தீமோத்தேயு 4:3 போட்டிருக்காங்க. இந்த வருகின்ற ஜனங்கள் வந்து காதுக்கு இனிமையா கேட்கிற வசனத்தை மட்டும் கேட்டுட்டு அதுக்கு ஆமென் அல்லேலூயான்னு சொல்லிட்டு போற சபை வந்து இட்ஸ் லைக் வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச். ஹல்லேலூயா. சரி, ஓகே. அதுக்கப்புறம் the worldly based church, அதாவது உலக பிரகாரமான சபை எப்படி இருக்குன்னா they emphasize on pleasing the sinner. ஓகேங்களா? அந்த பாவம், அங்க ஒருத்தன் பாவம் பண்ணிட்டு வரானா அவனை அப்படியே ப்ளீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவன் ஒரு பெரிய ஆளா இருப்பாங்க பாருங்களேன். இப்ப திடீர்னு ஒருத்தன் வந்து சபைக்கு வராங்க, அவர் வந்து ஆண்டவரே அறியல. ஓகேங்களா? ஆனா அவருடைய நோக்கம் வந்து ஆண்டவர் அறிகிற நோக்கம் கிடையாது, அரசியல் ஆதாயம் பண்றதுக்காக சபைக்கு வருவாங்க. இன்னைக்கு வந்து ஓட்டு கேட்கறதுக்காக சபைக்குள்ள வராங்க. அவனை கொண்டு மேடையில ஏத்தி, ஓகேங்களா, அவனுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? ஆனா ஓட்டு கேட்கறதுக்காக புல்பிட்ட கொடுத்துருவோம். ஓட்டு கேட்கறதுக்காகவோ அல்லது உலக பிரகாரமான காரியத்துக்காகவோ அந்த புல்பிட்ட கொடுத்தா நீங்க கேளுங்க. ஒரு அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவனுக்கு வந்து பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்காக நம்ம வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. பட் we are mingled with the world and allowing the world to preach his concept there. அவனோட ஆதாயத்துக்காக நம்ம பண்றோம். அப்படின்னா என்ன பண்றோம்? we are pleasing the sinners. ஓகேங்களா? ஒருத்தன் பாவத்தில் இருந்தானா அந்த பாவத்தை நம்ம உற்சாகப்படுத்துறோம். இப்ப பாருங்களேன், நம்ம ஆளுங்க, நான் என்ன பண்றது, இப்போ நமக்கு தெரியும் இந்த என்ன சொல்றது, இந்த உலக பிரகாரமான காரியத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் நிறைய கத்துக் கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா? உலக பிரகாரமான பாவத்தில் இருக்காங்க தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் இன்னும் நல்லா உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆண்டவர் மென்மேலும் உங்களை பெருப்பாராக. ஓகேங்களா? அவங்கள பாவத்தை குறித்து நம்ம பேசாமல் அவங்களுக்காக நம்ம வந்து அவங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி ஜெபம் பண்ணோம் என்றால் அவர்கள நம்ம இன்னும் பாவத்தை ப்ளீஸ் பண்றோம் தான் அர்த்தமே தவிர அவங்க பாவத்துல இருந்து விடுதலை ஆக்க மாட்டேங்கிறோம். ஓகேங்களா? இப்ப நிறைய பேர் பாருங்களேன், இப்ப என்ன சொல்றது, இப்போ அந்த உலகத்திலேயே அவங்க இருப்பாங்க, உலகத்தின் பாவத்திலே இருப்பாங்க, உலகத்தின் சிற்றின்பத்துல, ஆனா அதை குறிச்சு அவங்க பேச மாட்டாங்க. அவங்க ஏதாவது தேவைக்காக போயிருப்பாங்க.
ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன ஆகும்? சரி, இவனை நம்ம பகைச்சிட்டா நம்ம நாளைக்கு நம்ம ஒழுங்கா காணிக்க வராது. இவர் தான் அதிகமா தசமபாகம் கொடுக்குறாரு. சரி, இதுக்கு ஏத்த மாதிரி அவருக்கு ஏத்த மாதிரி அப்படி ப்ளீஸ் பண்ணியே போயிருவோம். பாவத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அவனை ஆசீர்வதிச்சுட்டு அனுப்பிடுவோம். So that is the pleasing the sinner. நம்ம பாவத்தை நம்ம ப்ளீஸ் பண்ணி போறோம். So that is the worldly based church. ஓகேங்களா? இந்த வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச் எல்லாமே இன்டைரக்டா பேக்ல கண்ட்ரோல் பண்றது வேர்ல்டு கிடையாது, பிசாசோட தந்திரங்கள். ஓகேங்களா? அவன் தான் கண்ட்ரோல் பண்றது. அதே இது பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச் என்னன்னா, இட் ஷுட் ப்ளீஸ் த சேவியர். ஓகேங்களா? அண்ட் அவரு ப்ளீஸ் ஆறாருன்னு பார்க்கணும். ஒருத்தன் பாவத்தோட உள்ளால வரானா அந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கிறதுக்காக தான் சபையா இருக்கிறதே தவிர, அவன் பாவத்துல இருக்கும் போதே அவனுக்காக ஜோம் பண்ணி அவனை ஆசீர்வதிச்சு அவனை வாழ்த்தி அனுப்புறதுக்காக சபை கிடையாது. ஓகேங்களா? இஃப் a sinner comes, he has to set free. அந்த பாவத்திலிருந்து விடு, அப்பந்தான் தேவனுடைய, அதாவது நம்ம தேவனை நம்ம வந்து ப்ளீஸ் பண்ண முடியும், கனப்படுத்த முடியும். This is another point. அடுத்த 5th பாயிண்ட் பாத்தீங்கன்னா, the church should all the time அவங்களோட growth மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. The worldly church always think about their numerical growth. ஓகேங்களா? பட் the biblical based church they always think about the spiritual growth. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அவங்க வந்து கவுண்ட்டை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச், என் சர்ச்ல 10,000 பேர் இருக்காங்க, கவுண்ட்டை பாரு. பட் அதே இதுல இப்ப 10,000 பேர், நான் ஏற்கனவே சொல்வேன், நிறைய டைம்ல இந்த இன்சிடென்ட் நான் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான சம்பவம். ஒரு பர்டிகுலர் தேசத்துல ஒரு மிகப்பெரிய சபையை நடத்தி கொண்டு வந்துட்டு இருந்தார் ஒரு தேவ மனிதர். பயங்கரமான இம்பாக்ட் அந்த சபையில. கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான, more than 10,000 people they come to the church. பயங்கர சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? சோ நல்ல க்ரூசைட்ஸ், நல்ல எவ்ரி சண்டே மீட்டிங்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்குது, நல்ல சக்சஸ்ஃபுல். ஒரு நாளைக்கு அந்த பாஸ்டர் வந்து அவரோட ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது suddenly he saw someone is coming closer to him. ஒருத்தர் வந்துட்டு இருக்க திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா he saw Lord Jesus himself face to face. இயேசுவை இவரு அடிச்சு புரண்டு பயந்து அப்படியே நிக்கிறார். இன்னொன்னு, Lord Jesus was telling him, அவர்கிட்ட சொல்றாரு, I have good news and the bad news. என்கிட்ட நல்ல செய்தி இருக்கு, கெட்ட செய்தி இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. which one you want first? நல்ல செய்தி என்கிட்ட ஒண்ணு இருக்கு, கெட்ட செய்தி இருக்கு, எது உனக்கு ஃபர்ஸ்ட் வேணும் சொல்லு. ஆண்டவர், நீங்க நல்ல செய்தியே ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஓகேங்களா? நல்ல செய்தினா, I know only 7 people in your church out of 10,000. more than 10,000 people, 7 people in your church. உன் சபையில எனக்கு 7 பேர் மட்டும் தான் தெரியும், 10,000 பேர்ல எனக்கு 7 பேர் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன ஆண்டவரே, நான் இவ்வளவு பெரிய ஊழியம் நடத்திட்டு வரேன், இவ்வளவு பெரிய சபை நடத்தி இருக்கிறேன், இவ்வளவு பெரிய கவுண்ட் வச்சிருக்கிறேன், என் பேரு புகழ் எல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல எனக்கு ஃபேமஸ் இருக்கு, நான் க்ரூசைட்ஸுக்கு போன லட்சக்கணக்கான மக்கள் வராங்களே, 7 பேர் தான் தெரியுமா? எஸ். அப்போ தட் இஸ் த குட் நியூஸ் அவர் வச்சிருக்குது. அப்புறம் ஆண்டவர் சொன்ன இன்னொரு பேட் நியூஸ் என்னன்னா, அவுட் ஆஃப் 7 you are not there. அந்த பாஸ்டருக்கு உடஞ்சு போய் அவர் கீழே சாஷ்டாங்கமா விழுந்து, ஆண்டவரே என்னை மன்னிங்க, எனக்கு ஐ தாட் என்னோட பிசிக்கல் கவுண்ட் தான் சக்சஸ் ஆஃப் மை மினிஸ்ட்ரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஹென்ஸ் ஃபோர்த் I will make everything zero. அந்த மினிஸ்ட்ரி அவர் டோட்டல் ஜீரோ ஆக்கிட்டு திருப்பி from the scratch he started. Then finally எப்படியாவது அதுக்கப்புறம் he never focused on the count. ஓகேங்களா? இதுதான் டேஞ்சர். இன்னைக்குள்ள நிறைய சபை பண்ற தப்பு இந்த ஒரு கவுண்ட்ல போய் போறதுதான். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, நான் பெரிய மினிஸ்ட்ரி பண்ணிட்டேன், பெரிய நான் அச்சீவ் பண்ணிட்டேன், என்னோட மீட்டிங் தான் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க, நான் தான் பெரிய ஊழியக்காரர், என்னை கூப்பிட்டா என்னை வந்து மாலையும் என்னை வந்து மேலத்தாளமும் போட்டு வரவேற்றாதான் நான் பாரு எவ்வளவு சக்சஸ்ஃபுல். நோ, நியூமரிக்கல் growth is the worldly based church. ஓகேங்களா? ஸ்பிரிச்சுவல் growth, உங்க சபையில ஒரு 50 பேர் தான் வராங்களா, 60 பேர் தான் வராங்களா, அந்த 60 பேரும் ஆவிக்குரிய ரீதியில அவங்க முன்னேறிட்டாங்கன்னா that is the best church. How many of you will say amen? இதுக்கு எத்தனை பேர் ஆமீன் சொல்றாங்கன்னு தெரியல, எனக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ஏன்னா இது வந்து பிசாசுடைய தந்திரம். இன்னைக்கு நிறைய கவுண்ட் ஆட் பண்ணி விட்டோம். பாஸ்டருக்கும் பயங்கர திருப்தி ஆயிடுச்சு, சபை போதகருக்கும் பயங்கர திருப்தி. அப்பா, நமக்கு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது ஆண்டவர் பதில் அளிச்சிட்டாரு பாருங்களேன். ஓகேங்களா? பட் டோன்ட் எவர் சாட்டிஸ்ஃபை வித் த கவுண்ட் வாட் யூ ஹேவ். அதுல ஸ்பிரிச்சுவலா எத்தனை பேரு ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க தான் மேட்டரே தவிர,
எவ்வளவு அக்கௌண்ட் உன்னோட மெம்பர்ஷிப் கார்டுல இருக்கு, உங்களோட அக்கௌண்ட்ல எத்தனை, உங்களோட சர்ச்சோட ரெஜிஸ்ட்ரியில எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் சண்டே சர்வீஸ் வராங்க, எல்லா சீட்டும் ஃபுல் ஆயிருச்சா? டோன்ட் எவர் சாட்டிஸ்ஃபை வித் தட். இஃப் யூ கெட் சாட்டிஸ்ஃபை இன் தட், தென் யூ ஆர் அன் வேர்ல்ட்லி சர்ச். உலக பிரகாரமான சபை வந்து they always focus on the numerical growth. Numerical growth is from the demonic thing. It's from the satanic thing. கைண்ட்லி இதுல இருந்து நம்ம வெளியில வந்துடணும். இல்லைங்களா? ஒரு சபை வந்து நீங்க எனக்கு வருகின்ற கணக்கு இத்தனை பேர் வர்றாங்கன்னு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனீங்கன்னா, then you are captured into the hands of demons. பிசாசு அழகா உங்களை போட்டான்னு அர்த்தம். நியூமரிக்கல் growth வச்சு கணக்கு போடாதீங்க. அதே போலதான் spiritual growth is very important. Lord is very much concerned about the spiritual growth. அவன் ஆவிக்குரிய ரீதியில் அவன் வளர்ந்து அவன் ஒரு சபையாக மாறி அவன் வந்து நாளைக்கு வெளியில போனோம். அதான் சபை. The சபை is not to gather in one places. It has to spread across. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல பாருங்களேன், எங்கேயுமே கூடி சேர்ந்து அவங்க வந்து பெருசா ஒரு பாபேல் கோபுரம் மாதிரி கட்டல. ஆண்டவருடைய பிளான் அது கிடையவே கிடையாது. எங்கேயுமே பாபேல் கோபுரம் மாதிரி கட்டணும்னு ஆண்டவர் உடைச்சிருவார். So don't ever try to stay in a single place. The church has to expand. It has to move out. It has to spread. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சபை. ஒவ்வொரு அப்போ அந்த நியூமரிக்கல் growth வச்சு don't ever consider the Lord has blessed my church. பயங்கர பாருங்க நான் எப்படி வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு. The Lord is interested in the spiritual growth rather than the numerical growth. ஓகேங்களா? ஓகே, இது ஒண்ணு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 6வது பாயிண்ட், வேர்லி பேஸ்ட் சர்ச் வந்து the worship service or casual. இன்னைக்கு வந்து அது வந்து ரொம்ப அப்படி கேஷுவலா அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு ஒரு என்ன சொல்றது, நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவோம். நமக்கு பிடிச்ச மாதிரி பண்றது வந்து worship கிடையாது. தேவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்றதுதான் worship. ஓகேங்களா? So worship service seems to be casual according to their style. உலக பிரகாரமான அவங்களோட மைண்ட் செட்டுக்கு பிரகாரமாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது மக்களை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லி கொண்டு போறது வந்து இட்ஸ் லைக் வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச். பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச் வந்து எப்படி இருக்குன்னா, இட் ஷுட் பி இன் த ஃபார்மல் as per the biblical, the sense of dignified, reverent, worshipful, respectful, தேவனை மகிமைப்படுத்துற மாதிரி. ஓகேங்களா? ஏதோ ஒரு ராக் கான்சர்ட்டுக்கு போறது மாதிரியோ அல்லது ஒரு பால் கேம்க்கு போற மாதிரியோ அல்லது ஒரு பப்புக்கு போற மாதிரியோ உள்ள செட்டப்லாம் அங்க போய் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லிட்டு இருந்தோம்னா then it's not a worship at all. ஓகேங்களா? இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு என்னன்னா, ஏங்க இன்னைக்கு வந்து லைட்டு அதெல்லாம் போட்டு பயங்கரமா பிரம்மாண்டமா வச்சிருக்கீங்க சபை, அப்பந்தாங்க பப்புக்கு போறவன் இங்க வருவான்னு. அப்போ இவங்க சர்ச்ச பப்பு மாதிரி மாத்தி வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப பப்புக்கு போறவன் இங்க வரணும். அப்ப பப்புல அவன் என்ஜாய் பண்ணணும், இங்க வந்து அவன் என்ஜாய் பண்ணணும். அப்ப ஆண்டவருக்காக இங்க சபைக்கு வரக்கூடாது, அவன் வந்து என்ஜாய் பண்றதுக்காக சபை வரணும். தட்ஸ் a worldly based church. கிளீனா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ தயவு செஞ்சு இன்னைக்கு யாராவது இன்னைக்கு வந்து ஊழியக்காரங்களோ அல்லது பாஸ்டர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, அலைன் டு காட். பைபிள் என்ன போட்டிருக்குது, சபை எப்படி நடத்தப்படணும்னு போட்டிருக்கு சில காரியங்கள். ஓகேங்களா? அதன்படி அந்த ஃப்ரேம் ஒர்க்ல இருந்தா மட்டும்தான் we would be saved. இன்னைக்கு 80 to 90% of the church got deceived in this. இன்னைக்கு அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு. இன்னைக்கு சபைனாலே இப்படிதான் இருக்கணுங்க, இப்படிதான் இந்த ஸ்டைல்லாம் மாறி போச்சு. ஓகேங்களா? ஆண்டவர் என்ன விரும்புறாரோ அதுதான் சபையில நடக்க வேண்டும். ஆண்டவர் என்ன பேச வைக்கிறாரோ அதுதான் சபையில பேச வேண்டும். ஆண்டவர் என்ன ஆராதனை செய்ய சொல்றாரோ அதுதான் சபையில நடக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஆராதனை நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு ஆண்டவர் அப்ரூவல் கேட்கிறோம், அது சான்ஸே நடக்காது. ஓகேங்களா? சோ the worldly based சர்ச்சுக்கும் பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச்சுக்கும் இதுக்கு நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச் எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க எப்படி வேணாலும் வாங்குங்க, நீங்க பாவத்துல இருந்தாலும் பரவாயில்லங்க, வாங்குங்க, வாங்க வாங்க வாங்க, நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனா நீங்க அதாவது நீங்க பாவத்துல இருந்து நீங்க பாவத்துல இருந்தாலும் உள்ளால வரலாம், ஆனா அதிலே கண்டினியூ ஆறது வந்து வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச். பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச் வந்து உங்களுக்கு உள்ளால வந்தவனே உங்களுக்கு மனம் குத்தி உங்களுக்கு மனம் மாற்றுதல் வந்து உங்களுக்கு உள்ளால ஒரு சேஞ்ச் ஆகி நாள் அடைவுல உங்களுக்குள்ள இந்த கிறிஸ்துவை போல ஒரு growth இருக்க வேண்டும். So that is the biblical based church.
உங்களுக்கு 10 வருஷமா இல்ல 15 வருஷமா நீங்க ஒரு சபைக்கு போறீங்க, உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ அல்லது உங்களோட வாழ்க்கையிலோ உங்களோட கேரக்டரோ இன்னும் சேஞ்ச் ஆகலைன்னா, then you are still into the worldly based church. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அப்போ தேவன் எதிர்பார்க்கிற சபை எப்படி இருக்கணும்னா, தேவனை போல, அதாவது மனவாட்டிகளாக மாறுகின்ற சபையாக இருக்க வேண்டும். மனவாட்டிகள் சபையில இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார். அந்த கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அதுதான் சபை. ஓகேங்களா? ஆனா அதே இது நீங்க எப்படி வேணா வாங்க, அதே போல வாழுங்க, நீங்க வந்துட்டு மட்டும் போயிட்டா போதுங்க. மாசம் தோறும் எனக்கு தசம பாகம் மட்டும் போட்டுருங்க. இங்க சாப்பிட்டது வேற எங்கேயும் போட்டுறக்கூடாது. அதுல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஓகேங்களா? நான் இன்னொரு நாள் நான் தைத்த பத்தி பேசுறேன். அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? அதை நான் இன்னொரு நாள் நான் பேச போறேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம கேட்கிற ஒரு காரியம், தேவனுடைய சபை எப்படி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். the biblical based church. ஓகேங்களா? அதுக்கப்புறம் the worldly based church, it's full of entertainment. ஓகேங்களா? அங்க என்டர்டைன்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எப்படி இதை பண்ணலாம், எப்படி அதை பண்ணலாம், எப்படி மக்களை தூங்க வைக்காம நம்ம என்டர்டைன் பண்றது, அதுதான் அவங்களோட ஃபோக்கஸாவே இருக்கும். மக்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது. ஓகே, ஒரு 2 மணி நேரம் வராங்க, கொஞ்சம் ஏசி எல்லாம் போட்டு வைப்போம். ஓகே, அதுல ஏசி போட்டு தப்பு சொல்ல. ஓகேங்களா? ஆனா பீப்புளை என்டர்டைன் பண்ணக்கூடாது. அவங்கள அப்படி போர் அடிக்காம நம்ம கொண்டு போயிருந்தோங்க. இன்னைக்கு அந்த ஃபோக்கஸ்ல போச்சுன்னா முடிஞ்சது. ஓகேங்களா? டோன்ட் எவர் ட்ரை டு please the people or try to engage the people or try to entertain the people. அவன் எதுக்கு இங்க வரான்? சினிமா தியேட்டருக்கு போயிருக்கலாம், பப்புக்கு போயிருக்கலாம். ஓகே, அவனோட என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி தான் இவங்களும் என்டர்டைன் சிஸ்டம் இங்க கொண்டு வந்துட்டாங்க. The church should be, the biblical based church should be in reverence. ஓகேங்களா? அதுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் உள்ள வர வேண்டும். அங்க கிறிஸ்துவை ஆராதிக்க வந்திருக்கிறேன், இயேசுவை நான் சந்திக்க வந்திருக்கிறேன், இயேசுவோட பேச வந்திருக்கிறேன், அவரோட சத்தத்தை நான் கேட்கணும். அதுதான் அங்க வந்திருக்கணும். வாட் an awesome God, I adore him, I praise him and I please him. ஆண்டவரை நான் சந்திப்பதற்காக தான் சபை. ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்வதற்காக சபை. நான் என்ஜாய் பண்றதுக்காக நான் சபைக்குள்ள வரக்கூடாது. நான் அந்த ஃபெலோஷிப்ல வந்ததுனால தேவன் என்ஜாய் பண்ணணும். ஓகேங்களா? இன்னைக்கு அது எல்லாமே டோட்டலா ஆப்போசிட்டா மாத்திக்கிட்டு இருக்கான் பிசினஸ். நீங்க சபைக்கு வந்தா என்ஜாய்மெண்ட்டுங்க, சபைக்கு வந்தா கொண்டாட்டம், சபைக்கு வந்தா ஆட்டம், சபைக்கு வந்தா ஜம்பிங், சபைக்கு வந்தா எல்லாம். ஓகேங்களா? இன்னைக்கு டிஜே கூட அந்த அளவுக்கு இன்னைக்கு பப்ல இருக்கிற அந்த சவுண்ட் சிஸ்டம் விட இன்னைக்கு நம்ம சபையில சூப்பரான சவுண்ட் சிஸ்டம் மாத்திட்டோம். தப்புன்னு சொல்ல வரல. ஓகேங்களா? நல்லதுதான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போறதுக்கு. ஆனா தேவன் அந்த இடத்துல இருக்கிறாரா இல்லையா இருந்தா ரொம்ப முக்கியம். அந்த சவுண்ட் சிஸ்டம் வச்சுட்டு நம்ம மக்களை என்டர்டைன் பண்றோமா, then it's danger. ஓகேங்களா? அதன் மூலமாக தேவனோட நீங்க கனெக்ட் பண்ண விட்டீங்கன்னா வெரி வெல் டன். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம சூப்பரான சிஸ்டம்லாம் வச்சிருக்கிறோம், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நல்லதுதான். ஆனா அதை வச்சு டோன்ட் எவர் ட்ரை டு என்டர்டைன் த பீப்புள். அவங்க ஒரு 1.5 மணி நேரம் இருக்காங்களே, அவங்களுக்கு போர் அடிக்காம கொண்டு போயிருந்தாங்க எப்படியாவது. இன்னைக்கு நிறைய பேரோட சபையோட போக்கஸா தான் எப்படியாவது கொஞ்சம் அப்படி என்டர்டைன் போடுவோம், அப்படியே கொஞ்சம் நல்லா அப்படி பிடிச்ச மாதிரி பாட்டு போடுவோம், நல்ல அப்படி ஃபாஸ்ட் பீட்ல அடிச்சாதான் மக்கள் தூங்க மாட்டாங்க, அல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஆட்டம் போடுவோம், அல்லது கொஞ்சம் 2-3 கேர்ள்ஸ் சீர் கேர்ள்ஸை கொண்டு இப்படி ஸ்டேஜ்ல போட்டு அப்படி ஆட்டம் போட்டு விட்டா மக்களும் அப்படி கவர்ந்து இருப்பாங்க. யார கவர்றோம் நம்ம? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இதுல அப்படி இருக்கு. இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ்ல why they are choosing the women as a worship leader, கொஞ்சம் அழகான வெள்ளை தோலா இருக்கிற விமனை கொண்டு முன்னாடி நிறுத்தி நல்லா அழகாக பாட விட்டோம்னா அந்த விமனை பாக்குறதுக்காக கூட்டம் வருமே. இன்னைக்கு இப்படி பண்ற சபை இருக்கு. இட்ஸ் என்டர்டைன்மெண்ட். அட்ராக்டிவா அங்க ஸ்டேஜ்ல சில காரியங்களை கொண்டு நிக்க வச்சுட்டு அவங்க நிக்கிறதுனால அட்ராக்ட் பண்ணி நிறைய மக்கள் வருவாங்களே, அப்படியே கொஞ்சம் கொண்டு போகும். வெரி டேஞ்சரஸ். இட்ஸ் a worldly based church. ஓகேங்களா? சபைங்கிறது தேவன் என்ஜாய் பண்றாரான்னு நம்ம பார்க்கணும். மக்களுக்கு என்ஜாய்மெண்ட் அங்க இல்ல. ஓகேங்களா? அதனால என்னங்க இவர் ரொம்ப சாடிஸ்டா பேசுறாரு. நான் சாடிஸ்ட் கிடையாது. இட்ஸ் ஆல் தி பிப்ளிக்கல். ஆண்டவர் சபை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு, அதை தான் நம்ம செய்யணும். ஓகேங்களா? நம்ம இஷ்டத்துக்கு சபையை உண்டு பண்ணிட்டு ஆண்டவர் மேல பிளேம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஓகே ஓகே the worldly based church எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன அடுத்த பாயிண்ட், the pulpit and the preaching of the word is minimized. ஓகேங்களா? இன்னைக்கு நிறைய worldly based church வசனத்தை பேசுறத ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஒண்ணு மோட்டிவேஷனலா பேசுவாங்க,
இன்னொன்னு என்கரேஜ் பண்ற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க, இன்னொன்னு ஆசீர்வாதத்தை மட்டுமே பேசுவாங்க. அதுல அங்கேயும் இங்கேயும் 2-3 வசனத்தை எடுப்பாங்க. நம்ம மக்களும் ஏமா இவர் வசனத்தை தானே பேசுறாரு, ஓகேங்களா? சோ அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, ப்ரீச் பண்றது ரொம்ப கம்மி பண்ணிட்டு நிறைய நேரம் மக்களை என்கேஜ் பண்ற மாதிரி தான். இன்னைக்கு எல்லாம் ப்ரீச்சிங் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் போயிருச்சு. முந்தைய ஒரு காலத்துல 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஓகே, அந்த டைமிங் நான் வரல. உங்களை நம்ம 10 மினிட்ஸ் பேசினாலும் அந்த வசனத்தை சாராம்சத்தை எடுத்து மட்டும்தான் நம்ம பேசணுமே தவிர நம்மளோட சொந்த கதை, சோக கதை அல்லது வேற ஒருத்தனை பத்தி பேசுறது. இன்னைக்கு நம்ம மெயினா புல்பீட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, நிறைய பேரு இன்னொரு ஊழியக்காரனை தாக்கி பேசுறதுக்காகவே புல்பீட்டை வச்சிருக்கிறோம். அது நம்மளுடைய வேலை கிடையாது. ஓகேங்களா? டோன்ட் எவர் டாக் அபவுட் சம் அதர் சர்வன்ட் ஆஃப் காட். இஃப் அவர் வந்து ஒரு தப்பான டீச்சிங்க ப்ரீச் பண்ணா, அந்த டீச்சிங்கை நீங்க எடுத்து சொல்லலாம், ஓகேங்களா? பட் டோன்ட் எவர் பாயிண்ட் எ பர்டிகுலர் சர்வன்ட் ஆஃப் காட். இன்னைக்கு அதுதான் ஒரு பெரிய இதா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு யூடியூப்லனாலும் சரி, ஃபேஸ்புக்லனாலும் சரி, அல்லது பர்சனல் உங்களோட சர்ச் புல்பிட்னாலும் சரி, இன்னைக்கு இன்னொருத்தன் பேரை மட்டும் கெடுக்கிறதுக்காகவே நம்ம வந்து பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? இஃப் த டீச்சிங் இஸ் ராங், அந்த டீச்சிங்கை பத்தி நம்ம கரெக்டாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பட் டோன்ட் எவர் பாயிண்ட் தட் பர்சன். அது ரொம்ப தப்பான விஷயம், ஓகேங்களா? அப்போ இந்த புல்பிட் அந்த ப்ரீச்சிங் வந்து இன்னைக்கு ரொம்ப மினிமைஸ் ஆயிட்டே வரும் வேர்ல்டி பேஸ்ட் சர்ச். ஆனா அங்க என்ஜாய்மெண்ட், என்டர்டைன்மெண்ட், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸ், ஷெட்யூல்ஸ், அதுக்கப்புறம் மக்கள் எப்படி கவர்றது, அந்த கேக் கட்டிங், அதுக்கப்புறம் பார்ட்டிஸ், என்ஜாய்மெண்ட், அங்க வந்து செலிப்ரேஷன், அது மட்டும் போயிட்டு இருக்கும் பாருங்க. நிறைய சர்ச்சில் பாத்தீங்கன்னா, நான் சில சர்ச்சை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் எவ்ரி சண்டே அங்க கேக் கட்டிங் இருக்கும். எவ்ரி சண்டே அங்க வந்து மாலை மாத்திட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் நடந்துட்டே இருக்கும். ஆனா அங்க வசனம் ரொம்ப கம்மி. இல்ல, மக்கள் என்கரேஜ் பண்ற மாதிரியே ரெண்டு வார்த்தையை பேசிட்டு அதுல 2 வசனத்தை மட்டும் போட்டு மக்களுக்கு அதுக்கு ஒரு உற்சாகம், அதுக்கு ஒரு விசில், கைத்தட்டு, ஆட்டம் பாட்டம், ஓகேங்களா? ஹல்லேலூயா. அப்போ biblical based church எப்படி இருக்குன்னா, the pulpit and the preaching of the word are the central focus. அங்க இருக்கிறது வந்து அங்க புல்பிட் பிரீச்சிங் ஆர்டர் எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா, it should focus on that, ஓகேங்களா? அதே மாதிரி வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச் வந்து எப்படி அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, எப்படி அவங்க வந்து அவங்களோட ப்ரீச்சிங் ஸ்டைல் இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒன்னு டிராமா யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, இன்னொன்னு காஸ்பல் மேஜிக் யூஸ் பண்ணி மெஜிஷியன் கொண்டு வந்து, ஓகேங்களா, காமெடியன்ஸ் அங்க வந்து மேல ஏத்தி ப்ரீச் பண்ண வைக்கிறது, ராக் கான்செப்ட்ஸ் மாதிரி கான்செப்ட்ஸ் அங்க கொண்டு வந்தது, ஓகேங்களா? அதே மாதிரி சென்சிட்டிவிட்டி ஒர்க் ஷாப்ஸ், இதெல்லாமே வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச். டிராமா போடுறது, அங்க நடிக்கிறது, மக்கள் வந்து பிரசங்க டைம்ல தூங்கிடுவாங்க. ஏன்னா அந்த வார்த்தை அவங்களுக்கு போச்சுன்னா அவங்களுக்கு இருக்குது. ஆனா ஒருத்தன் டிராமா போட்டு பாருங்களேன், அவங்க பயங்கர சந்தோஷமா பார்ப்பாங்க, ஓகேங்களா? அதே போல அங்க மெஜிஷியன்ஸை கொண்டு வருது, காமெடியன்ஸை கொண்டு வருது, ராக் கான்சர்ட்ஸை கொண்டு வருது. இட்ஸ் ஆல் வேர்ல்ட்லி பேஸ்ட், ஓகேங்களா? அதே போல இங்க பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச் இருக்கணும்னா, இட் ஷுட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த பர்சன் அண்ட் த ஒர்க் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏசு கிறிஸ்துவ மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஒருத்தன் எதை அட்ராக்ட் பண்ணி சபைக்குள்ள வரும்னா, ஏசுவை பார்த்துதான் சபைக்குள்ள வரணுமே தவிர அங்க நடக்கிற டிராமாவை பார்த்தோ, அல்ல அங்க நடக்கிற ராக் கான்சர்ட்ஸை பார்த்தோ, அங்க நடக்கிற காமெடியன் வந்து காமெடியாக பேசினா ஓகே மக்கள் நிறைய பேர் வருவாங்க சொல்லி இன்னைக்கு அதை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. டேஞ்சர். தட் இஸ் a worldly based church. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் give worldly based people வந்து the worldly based church give the people what they want. people என்ன தேவை அது மட்டும் கொடுங்க, ஓகேங்களா? அது இங்க வந்து give the people what God needs. ஆண்டவருக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நம்ம பீப்புளுக்கு கொடுக்கணும், ஓகேங்களா? இந்த ஜனங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, ஒரு 50 பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்களா, இவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க விரும்புறாரோ அதுதான் நம்ம கொடுக்கணுமே தவிர அவங்களோட தேவைகளை நாம கொடுக்க கூடாது. Hallelujah. There are a lot of difference between this. இத பத்தி நான் நிறைய பேசணும்னு இருந்தேன், பட் ஸ்டில் இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, அடுத்தது மேக் எவ்ரி ஒன் கம்ஃபர்டபுள். எல்லாத்தையும் கம்ஃபர்டபுளா நம்ம பார்த்துட்டா போதும், ஓகேங்களா? ஆனா அவங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க, பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க, அதெல்லாமே வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்ட்லி பேஸ்ட் திங். அதே இது on the other side we should seek the comfortable of God. இவங்க வந்து சபையில வந்து ஆராதிக்கிறது ஆண்டவர் கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றாரா? தட் இஸ் த பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச், ஓகேங்களா? எப்பவுமே அதுக்கப்புறம் இந்த வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச்
ஓகேங்களா. அவங்க வந்து நான் த்ரெட்டனிங் அட்மாஸ்பியர் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க மக்களை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. நான் த்ரெட்டனிங் அட்மாஸ்பியர் வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச் மக்களை வந்து ஐயோ இப்ப பேரழிவு வரப்போது ஆண்டவர் சொல்ல அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பிசாஸ். ஓகேங்களா. அதே போல ஆண்டவர் உங்களை நியாயத்திற்கு வரார், அதெல்லாம் அப்படி ஆண்டவர் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் அன்பு நிறைஞ்சவர் மட்டும் தானே. ஓகேங்களா. மெசேஜ் வந்து ரொம்ப பாசிட்டிவ் மட்டும் தான் பேசுவாங்க. ஓகேங்களா. வெறும் பாசிட்டிவிட்டி, நீங்க பாசிட்டிவ் மட்டும் தான் சொல்லுங்க, நீங்க பாசிட்டிவ் மட்டும் தான். ஓகேங்களா. அந்த பாசிட்டிவ் திங்கிங்கே இட்ஸ் ராங். நம்ம அதை பத்தி ஒரு டாபிக்கை நம்ம பேசியிருக்கோம். ஓகேங்களா. நான் த்ரெட்டனிங் அட்மாஸ்பியர், அங்க பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா. அதே போல வந்து மக்களை வந்து நெகட்டிவா எதுவும் பேசிடக்கூடாது. ஏன்னா மக்கள் வந்து அப்படியே அவங்களுக்கு குத்துப்பட்டுரும்ல, அதுக்கப்புறம் பாவத்துல இருந்து அவங்க விடுதலை ஆயிருவாங்கல்ல. அதனால இந்த வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச் வந்து there is no non-threatening atmosphere, non-threatening atmosphere ஆவே இருக்கும். பிளஸ் எங்க அவங்களோட மெசேஜ் ஃபுல்லாவே பாசிட்டிவா இருக்கும். அதே இது ஆப்போசிட் இது. ஓகேங்களா. எங்க இருக்கு பாருங்களேன், இவன் யாரு, இந்த ஜான் தி பேப்டிஸ்ட், அவர் எப்படி பேசுறாரு பாருங்களேன். அவர் என்ன பாசிட்டிவா பேசினாரு. வருகின்றாங்க பரிசேயர்கள்லாம் வந்து நின்று இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள், அவங்க தான் வேத பாருகிறார்கள். விரியன் பாம்பு குட்டி கிளைங்கிறாரு. இது என்ன பாசிட்டிவா? ஹல்லேலூயா. அது பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச். ஒருத்தன் பாவம் பண்ணிட்டு வந்தானா அவன் பாவையும் அங்க வந்து டைரக்டாக போக்கஸ் பண்ணி சொல்ற. இன்னைக்கு நம்ம வந்து அப்படி முழுக்கி மறைச்சு பண்றதுனாலதான் அவன் பாவத்தையும் தைரியமா பண்ணிட்டு சபைக்கும் தைரியமா வராங்க. ஐ நோ தேர் ஆர் சோ மெனி சர்ச்சஸ். ஓகேங்களா. நீங்க பிரசங்க டைம்ல வெளியில சிகரெட் குடிச்சிட்டு கம்யூனியன் டைம்ல வந்து சிகரெட்டை கீழே போட்டுட்டு கம்யூனியன் எடுத்துட்டு போற ஆட்கள் எனக்கு தெரியும். பிகாஸ் இது வந்து அல்டிமேட் மிஸ்டேக் வந்து சபையோட மிஸ்டேக், அவனோட மிஸ்டேக் கிடையாது. ஓகேங்களா. சபை தெளிவாக விரியன் பாம்பு குட்டின்னு சொல்லிட்டு அவனை இன்வைட் பண்ணியிருந்தா உன்னால வந்திருக்கு, அவன் வந்து உண்மையாலுமே ஒரு பயந்து இருப்பான். இன்னைக்கு வாங்கன்னு எல்லாத்தையும் நம்ம வெத்தலை பாக்கு போட்டு கொடுத்தனாலதான் இன்னைக்கு சபைக்குள்ளேயும் இந்த மாதிரி எல்லா உலக பிரகாரமான காரியம் உள்ளால வந்துருச்சு. ஓகேங்களா. ஹல்லேலூயா. ஓகே. சோ ஆல் தீஸ் திங்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஐ கவர்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே. ஸோ இது இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ்ல இருக்கு, பட் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ தீஸ் ஆர் த வேர்ல்ட்லி திங்ஸ். அதாவது வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச் இப்படி இருக்கும், இதான் பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச் எப்படி இருக்கும். நான் இது வந்து லாஸ்ட் வீக்கோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஐ ஹோப் இட்ஸ் பிளஸ்ட். உங்களுக்கு வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா. நான் எந்த சபையில இருக்கிறேன், என்னோட ஃபெலோஷிப் எப்படி இருக்கு. ஓகேங்களா. நான் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கிறேன்னா, நான் கிறிஸ்துவை போல மாறிட்டு இருக்கிறேன்னா, என் சபை வந்து எதை, அதாவது சபையில ஃபோக்கஸ் பண்றது என்னதை என்னை அட்ராக்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஒருவேளை அங்க இருக்கிற மியூசிக் என்ன அட்ராக்ட் பண்ணுதா, அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் என்ன அட்ராக்ட் பண்ணுதா, அங்க இருக்கிற அந்த என்ஜாய்மெண்ட் என்ன அட்ராக்ட் பண்ணுதா, தென் இட்ஸ் டேஞ்சர். உங்க சபையில் இருக்கிற இயேசு உங்களை அட்ராக்ட் பண்ணணும். அதுதான் பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச். ஓகேங்களா. இஃப் ஜீசஸ் டசன்ட் அட்ராக்ட் யூ, ஓகேங்களா, அதை தவிர வேற ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் உங்க சபையில் இருந்துச்சுன்னா, then it's a non-biblical based church, it's a satanic church, or it's a worldly based church. ஓகேங்களா. இன்னைக்கு பிசாசு வந்து டைரக்டா இன்வெர்டட் கிராஸை கொண்டு வந்து உங்க சபையில வச்சு இதான் பிசாசோட சர்ச்னு சொல்ல மாட்டான். பிசாசோட சபை தனியாக இருக்குது. ஆனா இன்னைக்கு உள்ளால பூந்து நம்ம நல்ல ஒரு சபை மாதிரிதான் இருக்கும், ஆனா அதுல இப்படி அவன் கெடுத்து கொண்டிருக்கிறான். ஓகேங்களா. ஸோ மேக் ஷுர் யூ ஆர் இன் டு த ரைட் சர்ச். வி ஆர் த சர்ச். நம்ம போற ஃபெலோஷிப் கரெக்டாக இருக்கணும், பிப்ளிக்கல் பேஸ்டாக நம்ம இருக்கணும். ஓகேங்களா. டோன்ட் எவர் ட்ரஸ்ட் ஆன் த கவுண்ட் வாட் யூ ஹேவ். ஓகேங்களா. நீங்க பாக்குற கவுண்ட் வந்து இட் கேன் நாட் have any results over the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துல நான் இவ்வளவு பெரிய சபையில நான் போயிட்டு இருக்கேங்க, என் சபையில 25,000 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. அதனால நாங்க எல்லாரும் அப்படியே பரலோக ராஜ்யத்தை அப்படியே போயிருவோம். வரும்போது நாங்க அப்படியே பில்டிங்கோட தூக்கிட்டு நாங்க அப்படியே போயிருவோம். இன்னும் ஓகேங்களா. ஆண்டவர் அந்த கவுண்டை வச்சுட்டு எங்குமே ப்ளீஸ் ஆறது கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கறது வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குவாலிட்டி எப்படி இருக்கு, ஆவிக்குரிய ரீதியில் நீங்க எப்படி முன்னேறிக்கிறீங்க, கிறிஸ்துவோட கேரக்டர் உங்ககிட்ட இருக்கா, நீங்க எதுக்காக நீங்க சபைக்கு போறீங்க, அந்த சபை மூலமாக தேவன் மகிமைப்படுறாரு. ஆல் தோஸ் திங்ஸ் நம்ம இதுலதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ கைண்ட்லி அண்டர்ஸ்டுட் நீங்க எந்த சபையில இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்த படிச்ச இந்த டிஃபரன்சியேஷன்ல வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ மே காட் பிளஸ் யூ. தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள்ளாக நான் பேருக்கு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையின் மூலமாக நம்ம நிறைய காரியங்கள் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக தொனிக்கட்டும். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவர் வரும் பொழுது சபையாக நீங்களும் நானும் மிஸ் ஆயிடக்கூடாது. கைண்ட்லி இஃப் யூ ஆர் இன் எனிவேர், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க வேர்ல்ட்லி பேஸ்ட் சர்ச்ல மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா,
தயவு செஞ்சு வெளியில வந்துருங்க. ஓகேங்களா? டோன்ட் எவர் திங்க் ஐயோ நான் இப்படி மாட்டிக்கிட்டேனோ, அல்லது நம்ம ஒரு சபை நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம், அந்த சபையில இந்த மாதிரி காரியங்கள் நடக்குதுன்னா, kindly don't allow all the worldly teachings or the demonic teachings inside, so that the church should not get defiled. அந்த சபை வந்து கெட்டு போயிடக்கூடாது. அது பத்திரமாக அவரோட வருகை வரைக்கும் நம்ம பாதுகாக்க வேண்டும். அதுல கரெக்டாக நாம இருக்க வேண்டும். அவரோட வருகையில மனவாட்டிகளாக நம்ம காணப்படணும். ஆண்டவர் விரும்புற பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச் மட்டும்தான் ராப்சர்ல போகும். அது தவிர வேற எந்த ஒரு சபையும் போகாது.